இல்ல அது எந்த ஆத்தா வந்தாலும் சரி அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. மக்கள் எல்லாம் ஈகரா வெயிட் பண்றது ஜனநாயகனுக்கு தான், வேற ஒண்ணுமே கிடையாது. பராசக்திலாம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னமும் காலியா இருக்குது. நீங்க வந்து நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகும், நாளைக்கு காலையிலே வந்து டிக்கெட் எடுக்கலாம் நீங்க, அந்த மாதிரி காலியா இருக்கு. தேட்டர் ஃபுல்லா வெறிச்சோடி தான் கிடக்குது. யாரும் எதிர்பார்க்கல. ரெண்டாவது யாருமே வந்து நாங்க வர விரும்பல. நீங்க நல்லா பாத்துருப்பீங்க. நீங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நானு. இந்த கரூர் சம்பவம் நடந்துச்சு, அவன் கொந்தளிச்சுட்டு கிடந்தான். இட்லி கடை ரிலீஸ் பண்ணீங்க நீங்க, இட்லி கடை நாரி போச்சு பாத்தீங்களா இல்லையா? இட்லி பூரா கெட்டு போச்சு. அந்த மாதிரி தான் இவனுங்க இப்ப வந்து பராசக்தி வரானுங்க. அது என்ன ஆக போகுது நீங்க பார்க்க தான் போறீங்க நீங்க. மக்கள் இப்ப ஃபேன்ஸ் எல்லாருமே பாத்துட்டு இருக்கிறது ஜனநாயக இஷ்யூ தான். சோ இந்த பக்கம் மக்களை திருப்பி திமுக பின்னாடி எதுவும் பண்றாங்க இல்ல, கம்ப்ளீட்டா திமுகவோட சரிதானே இது. ஏன் சார் நான் என்ன கேக்குறேன், 4.5 வருஷத்துல ஒரு ரெட் ஜெயிண்ட் மூவிஸாவது ஏதாவது தடப்பட்டிருக்கா சார்? இந்த மாதிரி ஏதாவது ஒரு படமாவது சென்சார்ல இஷ்யூன்னு சொல்லிட்டு வந்திருக்கா சார்? நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேக்குறேன். இந்த எம்பூரான் ஒரு படம் வந்துச்சு, பாத்திருக்கீங்களா எல்லாரும்? அந்த எம்பூரான் படத்தோட முதல் காட்சி பாத்தீங்கன்னா அந்த இந்துஸ் வந்து இஸ்லாமியர்களை ரொம்ப கொடூரமா கொலை பண்ணுவாங்க. அவ்வளவு ப்ரூட்டலா இருக்கும். அந்த படத்தை பார்த்துட்டு வந்து இதே மாதிரி நான் என்ன சொல்றேன், இந்த படத்தை எப்பரா சென்சார்ல விட்டு